June 1981, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, கல்வியின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் எவ்வளவு உணர்ந்திருக்கிறார்களோ அவ்வளவுக்கு குறையாதபடி நம் மன்றத்திலே அதற்கு தகுந்த அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த விவாதத்திற்கு 2 நாட்கள் ஒதுக்கி இருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் நோக்கம் ஈடேறுவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்கிறார்கள். பள்ளிகளில் எல்லாம் பெற்றோர் ஆசிரியர் குழுக்கள் நிறுவப்பட்டு உள்ளன. முன்பு இருந்ததை போல படிப்பது மாணவர்கள் பொறுப்பு, நிர்வகிப்பது ஆசிரியர்கள் பொறுப்பு என்று இல்லாதபடி பெற்றோர் இதில் புது விழிப்பு கொண்டு கவனம் செலுத்துவது இப்போது இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியின் பாராட்டுக்குரிய ஓர் அம்சமாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கல்வி திட்டத்தில் தனியார் நிர்வாகத்தின் பொறுப்பு என்ன என்பதை அரசு நன்கு உணர்ந்திருக்கிறது என்பதற்காக பாராட்டுகிறேன். தொழில் அறிவுடன், பாச உணர்வுடன், கடமை உணர்ச்சியுடன் தன்னுடைய தொழிலை செய்ய ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் தேவை. அதற்கு நிர்வாகம் தடையாக இருக்குமானால் அந்த நிர்வாகத்தை நீக்கி அதனால் ஆசிரியர்களின் நல்ல பணி தடங்கல் ஆகாதபடி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதை உணர்ந்துள்ள நமது அரசு கூடிய விரைவில் ஒரு சட்டம் கொண்டு வர இருக்கின்றது என்பதை அறிய நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு பாடங்கள் கற்பிப்பதற்கு தேவையான நூல்களை எழுதுவதற்கு அரசு ஊக்கம் அளிக்க வேண்டும். இம்மாதிரி புத்தகங்களை அரசே அச்சடிக்க வேண்டும். குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் படங்கள் அதில் இணைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் குழந்தைகள் புத்தகங்களை விரும்பி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்களில் திறமை மிக்க மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய பகுதியிலிருந்தும் ஆண்டுதோறும் 2 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு மானியம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய ஒரு திட்டம் அமல் செய்யப்பட்டால் அது கிராம மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று கருதுகிறேன். கல்லூரி கல்வியை பற்றி ஒன்று கூற விரும்புகிறேன். தமிழை பயிற்று மொழியாக ஆக்கிவிட்டோம். பல்லாண்டு காலமாக கனவு கண்டு வந்த இந்த திட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் சுலபமாக தாய்மொழி மூலம் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை உண்மை. இந்த நேரத்தில் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படித்த மாணவர்களுக்கு மேல் பட்ட படிப்புக்கு எந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு வகை செய்யப்பட வேண்டும். தமிழில் படித்த மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். திருநெல்வேலி ராமலிங்கம் புத்தக நிறுவனம் சென்னை பாரதியார் சாலையில் உள்ள மோகன்
நூல் பதிப்பு கழக செயலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புள்ள ஐயா, தங்களுடைய 9ஆம் தேதியிட்ட கடிதமும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த புத்தக பட்டியலும் கிடைக்கப் பெற்றோம். வழக்கமாக அளிக்கப்படும் 20% கழிவுக்கு மேல் எங்களுக்கென சிறப்பு தள்ளுபடி 10% கொடுப்பதாக தாங்கள் கூறியுள்ளதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். 3 தவணைகளில் மொத்த பணத்தையும் திருப்பிச் செலுத்தி விடுகிறோம். இந்த சலுகையை தாங்கள் அளிப்பதாக இருந்தால் இங்குள்ள புத்தக விற்பனையாளர்களை நாங்கள் அணுகி இது குறித்து பேசி தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கித் தர இயலும். தாங்கள் இணைத்து அனுப்பியுள்ள பட்டியலில் கண்டுள்ள புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் 100 பிரதிகள் வீதம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் முன்பணமாக ரூபாய் 1000ற்கு காசோலை இணைத்துள்ளோம். எங்கள் நிறுவனத்தின் பிரதிநிதி ஒருவர் விரைவில் சென்னை வந்து உங்களை சந்திப்பார். அவர் மூலம் நாங்கள் தயாரித்துள்ள பாட நூல்களை தங்கள் பார்வைக்காக அனுப்பி வைக்கிறோம். தங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் அன்புள்ள